அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு பரிசுத்த காலை பொழுதை காண்பதற்கு எங்களை நித்திரையின்றி விழிக்கச் செய்து, இந்த வியாழக்கிழமையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், எனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உம்மை நாங்கள் தெய்வமாக வணங்கி ஆசரித்து சேவித்து இந்த காலை பொழுது உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்து அவருடைய சத்திய வசனங்களை தியானிப்பதற்கும் கேட்பதற்கும் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மகத்துவங்களை நாம் தியானிக்கும்போது இந்த 4வது அதிகாரம் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 4வது அதிகாரம் நான் முன்பு உங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இது நேபுகாத்நேச்சாரால் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். இதில் 37 வசனங்கள் அடக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மனம் திரும்பின ஒரு ராஜா விக்கிரகத்தை சேவித்து அது பொய் என்று நம்பி உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபித்து காண்பித்த அந்த உதாரணத்துவமான சாட்சிகளோடு அவன் கண்ட உண்மையை குறித்து இந்த 4வது அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும்போது அங்கு இந்த பூலோகத்தில் எங்கும் குடியிருக்கிற சகல ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிற வார்த்தை என்ன என்றால், உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அங்கு தூரா சமவெளியிலே 3 வாலிபர்களை போட்ட நான், அவர்கள் மரிக்காமல் 4 பேர் அங்கு உலாவிக் கொண்டிருந்ததை பார்த்தபோது அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த 4வது ஆள் தேவகுமாரன் என்று நான் அறிந்து கொண்டு, அவர்தான் இந்த லோகத்தின் வல்ல உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டு இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அவர் பிரகடனம் பண்ணுகிறார். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 29வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த சங்கீதத்தை சொல்லப்பட்டபடி நேபுகாத்நேச்சார் அவர் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்ததற்கு பின்பு அவருக்கு எவ்வளவு கனம் செலுத்த வேண்டுமோ, எவ்வளவு மகிமை செலுத்த வேண்டுமோ அவ்வளவு அவர் செலுத்தினார். பின்பு அவர் சொல்லுகிறார், தானே சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே மிகவும் சௌரியமுள்ளவனாய் இருந்து
என் அரண்மனையில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதற்கு இடையில் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாக்கின்றது. 2வது அதிகாரத்தில் ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது இன்றைக்கும் இந்த 4வது அதிகாரத்தில் ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தை கண்ட எனக்கு ஒரு பெரிய திகில் உண்டாயிற்று. என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை நான் சொல்வதற்கு நான் இந்நாட்டில் உள்ள கணிதரையும் ஜோசியர்களையும் சூனியக்காரரையும் ஞானமுள்ளவர்களையும் அழைத்து வந்தேன். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை அவர்களிடத்தில் சொல்லுமாறு நான் கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்தில் வந்து சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனாலும் அதன் அர்த்தத்தை அவர்களால் சொல்லக்கூடாமல் போயிற்று. கடைசியிலே அவர் அறிக்கை பண்ணுகிறார். கடைசியிலே என் தேவனாகிய என் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் பெல்சாத்சார் என்னும் தானியேல் பரிசுத்த தேவர்களின் ஆவியை கொண்ட அந்த மனிதன் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை அவன் கண்டுகொண்டான். அதற்கு பின்பு சாஸ்திரிகள் அதிபதியாகிய பெல்சாசார் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளை அறிவதும் எனக்கு அரிதல்ல என்றும் நான் அறிவேன். நான் கண்ட சொப்பனம், என் சொப்பனத்தின் தரிசனங்களை, அதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று தானியேல் இடத்தில் கேட்கிறார். ராஜா தானியேல் இடத்தில் சொப்பனத்தை சொல்லுகிறார். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின ஒரு தரிசனம் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகப்பெரிய உயரமான ஒரு விருட்சம் காணப்பட்டது. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லையெங்கும் காணப்பட்டதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் கிடைத்தது. எல்லா ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் அந்த மரத்தின் கீழே அங்கு இளைப்பாறுதல் பெற்றிருந்தது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை நான் காணும்போது காவலாளானாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை எல்லாம் தரித்து போட்டு அதன் இலைகளை உதிர்த்து அதன் கனிகளை சிதறடியுங்கள் என்று சொன்னான். அதன் கீழுள்ள மிருகங்களும் அதன் கொப்புகளிலுள்ள பட்சிகளும் போய்விடு மட்டும் அவைகளை துரத்தி விடுங்கள் என்றார். ஆனாலும் அந்த மரம் வெட்டப்பட்டாலும் அதன் அடிவேரை ஒன்றும் செய்யாமல் அது பூமியிலே இருக்கட்டும் என்று சொன்னான். பின்பு இரும்பு வெங்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புள்ளியிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக மிருகங்களுடைய பூமியிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாக இராமல் மாறும்படி மிருக இருதயத்தை அவனுக்கு கொடுக்க கடவது என்று அவன் மேல் 7 காலங்கள் செல்லும் என்று அறிவித்தான். இவைகள் எல்லாம் அந்த தூதன், பரலோகத்தின் தூதன், அவன் நேபுகாத்நேச்சாருக்கு அறிவிக்கிறார்.
உன்னதமான ஒரு மனுஷருடைய ராஜ்யத்தின் ஆளுகையிலே தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று ராஜாவாகிய நீர் அறியும்படி காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்கள் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்க கடவுது என்றார். நேபுகாத் நேச்சாரின் ராஜாவாகிய நான் அந்த சொப்பனத்தை கண்ட மகத்துவம் இப்படித்தான் இருந்தது என்று தானியேலிடத்தில் அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சொப்பனத்தை கேட்ட தானியேல் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு நாளிகை மட்டும் திகைத்து இந்த சொப்பனத்தை ராஜா சொல்ல அதை அவன் ஆச்சரியப்பட்டு அவன் திகைத்து நின்றான். ராஜா அவனை நோக்கி, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியது இல்லை என்றார். அப்பொழுது பெல்சாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, இந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்தில் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தும் காணப்பட்டதாக அதன் உயர் வானபரியந்தம் ஏற்றினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா மிருக ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொம்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது என்று சொல்லுகிறார். அது பெரியதும் பெரியவரும் பலத்தோருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அந்த விருட்சம் நீர்தான். முன்பு அந்த பொன்னான தலை நீரே என்று 2வது அதிகாரத்தில் சொன்னான். இப்பொழுது அந்த பெரிய விருட்சம் நீர்தான் என்று சொல்லுகிறான். உமது மகத்துவம் பெரிய வானபரியந்தம் உமது எட்டி, உமது கர்த்தத்துவம் பூமியில் எல்லை பரியந்தம் எட்டி இருக்கிறது. அதை விருட்சத்தை வெட்டியதை அழித்து போடுங்கள், ஆனாலும் அதன் வேர்கள் அடிமரம் தரையில் இருக்க வேண்டும் என்று இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்பொல் எல்லாம் பசும்பொல்லிலே தங்கி ஆகாயத்தின் பணியிலே நனைவதாக அது வரும் 7 காலங்கள் செல்லும் என்று சொன்ன அர்த்தம் என்னவென்றால், ராஜாவை அந்த அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷனின்றி நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு நீ சஞ்சரிப்பாய், பணிகளிலே நனைவாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், ஆகாயத்து பணியிலே நனைவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறியும் காலம் மட்டும் உனக்கு 7 ஆண்டுகள் அந்த காலம் நியமிக்கப்படும். ராஜ்யபாரம் தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கப்படும் என்பதை நீ மட்டும் 7 ஆண்டுகள் செல்லும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யபாரம் நீடித்திருக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டு அதை அறிந்ததற்கு பின்பு உனது ராஜ்யம் நிலை நிற்கும் என்று சொல்லுகிறார். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை கேளும். என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்றால், நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். நேபுகாத் நேச்சாரிடத்தில் சொல்லுவது, நீர் இறங்கி உம்முடைய அக்கிரமங்களையும் உம்முடைய பாவங்களையும் அகற்றி நேர்மையானவர்களுக்கு இறங்கி, எளியவர்களுக்கு இறங்கி, சிறுமையானவர்களுக்கு இறங்கி நேர்மை செய்தால் உன் ராஜ்யபாரம் நீடிக்கும் என்று சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய அர்த்தம். எனவே இதெல்லாம் உம்மேல் வந்தது என்று தானியேல் அங்கு நேபுகாத் நேச்சாருக்கு சொல்லுகிறார். 12 மாதம் சென்றதற்கு பின்பு ராஜா தன் பாபிலோன் அரண்மனையில் நின்று
அந்த அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரஸ்தாபத்தினால் நான் என் ராஜ்யத்திற்கென்று கட்டின அரண்மனையாகிய இந்த மகா பாபிலோன் என்று தான் கட்டின பாபிலோனை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை அவர் வாயில் இருக்கும்போதே இதோ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷன்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், பணியிலே நினைவாய். உன் ராஜ்யபாரத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை தேவன் கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 ஆண்டுகள் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத் நேச்சார் இடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன்று தள்ளப்பட்டான். அவன் மனுஷன்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து காடுகளிலே அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இரைகளைப் போல, அவனுடைய நகங்கள் பட்சிகள் உள்ள நகங்களைப் போல வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் எதற்காக வந்தது என்று யோசித்து பார்த்தால், அவன் தன் இருதயத்திலே அங்கு மேன்மையாக சிந்தித்தான். உண்மைதான், அவன் கட்டின அந்த தோட்டம் பாபிலோன் உலக அதிசயங்கள் ஒன்றாக இருந்தாலும் அதில் அவன் பெருமைப்பட்டான். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறதால், தனக்கு உரியவைகளை குறித்து பெருமைப்படாமல் அதை கொடுத்தவர் யார் என்பதை குறித்து அவருக்கு மகிமை தேடி தர வேண்டும் என்பதுதான் சத்தியம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அது நிறைவுகளும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இவைகள் எல்லாம் நாம் ஆண்டு கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் இரவலாக கொடுத்த ஒன்று. அதை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது எந்த நிலையிலும். ஏனென்றால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் அந்நாட்கள் சென்றதற்கு பின்பு நேபுகாத் நேச்சார், நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இவைகளை செய்த ராஜாவாகிய ஆண்டவரே நான் தொழுது உன்னதமான தேவனிடத்திற்கு திரும்பி என்றென்றைக்கும் அவரை குறித்து மகிமைப்படுத்தி அவரை புகழாரம் சுற்றி, அவர் ஒருவரே கர்த்தர், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அங்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார். பூமியின் குடிகள் எல்லோரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று சொல்லுவார். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நான் என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முகக்கலையையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜ்யம் வரும் வரை பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். அன்பு பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், உண்மையான தெய்வம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
வாயானது எப்படி போஜனத்தை ருசி பார்க்கிறதோ அப்படியே செவியானது தேவனுடைய வார்த்தைகளை ருசி பார்க்க வேண்டும் என்று யோபுவின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அதிகாரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசியோ அந்தஸ்தோ கல்வியோ ஞானமோ இவைகளை குறித்து நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல், நமக்குள் நாம் பெரியவர், மற்றவர்களை காட்டிலும் நான் தான் என்பதை அந்த சொல்லை அந்த பெருமையை நாம் நிலைநாட்டாமல், எல்லாவற்றையும் கொடுத்த தேவன்தான் பெரியவர் என்பதை நாம் நிலைநிறுத்தி காண்பிக்க வேண்டும். அதை நேபுகாத்து நேச்சாருக்கு ஆண்டவர் தம்முடைய தாசனை கொண்டு உணர்த்தினார். அதை அவர் ஏற்றுக்கொண்டு உன்னதமான தேவன் என்பதை உணர்ந்து நான் அதை அறிக்கை பண்ணினேன் என்று அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதியிருக்கிறானே, அதுதான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த அனுபவத்திலே நாம் எத்தனை பேர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாளந்துகளை நாம் பெருமை பாராட்டி இவைகளெல்லாம் என்னால் அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஈவு என்று எத்தனை பேர் சொல்லுகிறோம்? எந்த நிலையிலும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று தான் சொல்லுகிறார். கர்த்தர் மேன்மை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், தாழ்மையாக இருந்து எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் தேவன் தம்மை மரண பரிந்தம் எப்படி தாழ்த்தினாரோ அதே போல நாமும் தாழ்ந்து தேவனுக்கு உகந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காண்பிக்க, அவர் நம்மீது அந்த ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த அனுபவத்திற்குள்ளாய் வர என்னோடு கூட ஜெபிக்க வருகிறீர்களா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த 4வது அதிகாரத்தின் ஆண்டவரே தொகுப்பிலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு பாடம், தேவனுக்கு விரோதமாக யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தாழ்த்த அவரால் ஆகும். தாழ்மை குணம் உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கை இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் பெற்று, எங்களுக்கும் அப்படி தாழ்மைப்பட்ட குணத்தை தந்து மேன்மையை எங்களிடத்திலிருந்து அகற்றி நீர் ஒருவரே மேன்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கும்படி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நிச்சயமாக நல்ல ஒரு உணர்வு வெளிப்பட்டு இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.